ஒரு விவசாய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார், ஒரு விவசாய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார், ஒரு சாமானிய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார், ஒரு சாமானிய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார். காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டம் தந்த முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார். காவிரி வைகை குண்டாறு திட்டம் இந்த மாவட்டத்திற்காக கொடுத்த அண்ணன் எடப்பாடியார். அவரோடு விராலிமலை நிரந்தர சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்களும் திருமயத்தினுடைய வெற்றி வேட்பாளர் வருங்கால சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பி கே வைரமுத்து அவர்களும் ஆலங்குடியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் தலை விமலவர்கள் வருகை தந்திருக்கிறார். நன்றி. ஐயா இந்த கூட்டணி கட்சியோட கொடியை கொஞ்சம் தயவு செய்து ஓரமா போயிருங்க. ஐயா கேமரா மறைக்காதீங்க. ஐயா உங்க கையெடுத்து கூப்பிடுறான், இந்த கொடியை இறக்கிருங்க. தம்பி ஒத்துழைப்பு கொடுங்க, கொஞ்சம் இறக்குங்க. அப்பதான் அந்த தொலைக்காட்சியில் படம் பிடிக்க முடியும். கொஞ்சம் இறக்குங்க, கொஞ்சம் இறக்கு தம்பி. கொஞ்சம் இறக்குங்கப்பா தம்பி, கொஞ்சம் கீழே இறக்குங்க. பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவி அம்மா இருபெரும் தெய்வங்களை வணங்கி இன்றைக்கு புதுக்கோட்டை நகரத்தில் இந்த புதுக்கோட்டை நகரமே அதிர்கின்ற அளவிற்கு மக்கள் வெள்ளம் கடல் போல் காட்சியளிக்கிறது. நகரத்தில் சாலையில் புகின்ற பொழுது மக்கள் வெள்ளத்தில் நீந்தி இங்க வந்து உங்களை சந்திச்சிருக்கிறோம். ஆக மக்களுடைய ஆரவாரம் எழுச்சி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திமுக வெற்றி வேட்பாளர் வெற்றி பெறுவது உறுதி. கூட்டணி கட்சி வேட்பாளர் வெற்றி பெறுவது உறுதி. இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஆற்றல் மிகு மாவட்ட கழக செயலாளர், அமைப்பு செயலாளர், சட்டப்பேரவை உறுப்பினர், முன்னாள் அமைச்சர் அறிவிச்சார் டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற முன்னாள் வாரி தலைவர், மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் எம்எல்ஏ வைரமுத்து அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர்களே, கழகத்தினுடைய நிர்வாகிகளே, கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, தலைவர்களே, தொண்டர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, விவசாயிகளே, விவசாய தொழிலாளர்கள் நண்பர்களே, மகளிரை சேர்ந்த சகோதரிகளே, இளைஞர் வட்டாளங்களே, பத்திரிகையாளர்களே, ஊடகங்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கம். தம்பி அந்த கொடி கொஞ்சம் கீழே இறக்குங்க ராஜா, சொன்னா கேளுங்க. அதோட நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி, அண்ணா திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர்கள் கழகத்தின் சார்பாக விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் சகோதரர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் நிறுத்தப்பட்டிருக்கிறார். திருமயம் தொகுதியில் மாவட்ட செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ திரு பி கே வைரமுத்து அவர்களை நிறுத்தப்பட்டிருக்கின்றனர். ஆலங்குடி தொகுதியில் திரு தன விமல் அவர்களை நிறுத்தப்பட்டிருக்கின்றனர். ஆக 3 சட்டமன்ற தொகுதியிலையும் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரை நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய விராலிமலை சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் திரு விஜயபாஸ்கர் அவர்கள் அமைச்சராக இருந்தவர், மாவட்டத்துடைய வளர்ச்சிக்கு பாடுபட்டவர். அவர் இருக்கின்ற காலத்திலே பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து இந்த மாவட்ட மக்களிடத்தில் நன்மதிப்பை பெற்றவர். விராலிமலை தொகுதி மக்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை அரசின் மூலமாக பெற்று தந்தவர் அறிவிச்சார் டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்கள். அவர் 4 முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பெருமைக்குரியவர். அவருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்க. அதே போல திரு பி கே வைரமுத்து அவர்கள் மாவட்ட கழக செயலாளராக பணியாற்றி கொண்டிருக்கின்றார். முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர், முன்னாள் வாரிய தலைவர்,
முன்னாள் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர், இப்படி பல்வேறு பொறுப்புகளில் இருந்து பணியாற்றி மக்களுக்கு சேவை செய்தவர். அவர் திருமயம் சட்டமன்ற தொகுதியிலே கழக வேட்பாளராக தலைமை கழகம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அவருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். அதுபோல திரு தன விமல் அவர்கள் ஆலங்குடி சட்டமன்ற தொகுதியிலே கழகத்தின் சார்பாக போட்டியிடுகிறார். அவர் ஒரு வழக்கறிஞர், மாவட்ட புரட்சித் தலைவர் பேரவை இணைச் செயலாளராக பொறுப்பு வகிக்கின்றார். கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு இளைஞர். அவருக்கு இரட்டை லட்சத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். இந்த 3 தொகுதியின் சார்பாக போட்டியிடுகிற கழக வெற்றி வேட்பாளருக்கு இரட்டை லட்சத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். அதேபோல கந்தரவக்கோட்டை, புதுக்கோட்டை, அறந்தாங்கி தொகுதியிலே போட்டியிடுகின்ற கூட்டணி வேட்பாளருக்கு தாமரை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். நமது சின்னம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், அம்மாவின் சின்னம், விவசாயியின் சின்னம், தொழிலாளியின் சின்னம், ஏழையின் சின்னம், வெற்றி சின்னம். வாக்களிப்பீர் இரட்டலைக்கு என்று கூறி இன்றைக்கு நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டம் ஜல்லிக்கட்டுக்கு பெயர் பெற்ற மாவட்டம். இன்றைக்கு நம்முடைய இளைஞர்கள் ஜல்லிக்கட்டு விளையாட்டிலே ஆர்வம் கொண்டவர்கள். நம்முடைய பாரம்பரிய விளையாட்டு ஜல்லிக்கட்டு விளையாட்டு. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை நானே நேரடியாக வந்து முதலமைச்சர் இருக்கும் போது துவக்கி வைத்திருக்கின்றேன். இந்த ஜல்லிக்கட்டு காளையை எப்படி ஒரு தாய் தன் பெற்ற குழந்தையை வளர்ப்பார்களோ அதுபோல நம்முடைய விவசாய பெருமுடைய மக்கள், வேளாண் பெருமக்கள் இந்த ஜல்லிக்கட்டு காளையை குழந்தையை போல் வளர்க்கின்ற காட்சி நாம் பார்த்திருக்கிறோம். நான் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு போகும்போதும் ஆரம்பித்த விஜயபாஸ்கர் அங்கே அற்புதமான காளைகளை நிறுத்தி வைத்திருப்பார். அப்படி காளைகளை வளர்த்து ஜல்லிக்கட்டு போட்டியிலே நடைபெறுவதற்கு இந்த மாவட்டம் பெயர் பெற்ற மாவட்டம் என்பதிலே சந்தேகமில்லை. ஆகவே இந்த ஜல்லிக்கட்டு போட்டி அனுமதியோடு நடைபெறுகின்ற இடத்துல அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடனே இந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுகின்ற இடத்திற்கு 5 லட்சம் ரூபாய் அரசின் சார்பாக நிதி ஒதுக்கி அளிக்கப்படும். இரண்டாவது, இந்த ஜல்லிக்கட்டு போட்டியிலே கலந்து கொண்டு அந்த இளைஞர்கள் ஏதாவது காளைகள் தாக்கப்பட்டு உயிரிழக்க நேரிட்டால் அவருடைய குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். அது மட்டுமல்ல, இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொண்டு பதிவு செய்ய இளைஞர்கள் அவர்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அவர்களுக்கு காப்பீடு செய்து கொடுக்கப்படும். காப்பீட்டு தொகை அரசாங்கமே செலுத்தும் பிரிமியத்தை. அந்த வீர விளையாட்டு மேலும் பொலிவோடு வலிவோடு அண்ணா திமுக ஆட்சியிலே நடத்துவதற்கு இந்த இளைஞர் பட்டாளர்களுக்கு துணை நிற்கும் அண்ணா திமுக அரசாங்கம். அதே போல இன்றைய தினம் ஸ்டாலின் பேசியிருக்கிறார் கூட்டத்தில், திமுக கூட்டத்தில் பேசியிருக்கிறார். தமிழகம் அமைதி பூங்காவா இருக்குதா? பாவம், பொம்மை முதலமைச்சர் தெரிஞ்சா தானே நாட்டை பற்றி. அந்த காலத்தில் நம்ம சினிமாவெல்லாம் பார்ப்போம். அப்போ அரசர் வீட்டை விட்டே வரமாட்டார். அங்கே இருக்கிற தளபதி போய் அரசர்கிட்ட சொல்லுவாங்க. அரசர் கேட்பார், நாட்டில் மக்கள் எப்படி வாழ்கிறார்? ஆகா, அழகாக வாழ்கிறார். இன்றைக்கு மீண்டும் வேளாண் பெருமக்கள்லாம் எப்படி இருப்பான்னு கேட்பார். மாதம் மும்மாரி மழை பெய்கிறது அரசாங்கமே, அரசரே சொல்லுவாங்க. அதை போல அரசு அதிகாரிகளை கேட்டு அரசு நடத்துகின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர். சட்ட ஒழுங்கு சிறப்பா இருக்குதான். நாடே சந்தி சிரிச்சு கொண்டிருக்குது. சந்தி சிரிக்குது, சட்ட ஒழுங்கு உண்மைதானே? எப்ப எங்க பார்த்தாலும் கொலை, கொல்லை, திருட்டு, வாலிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை.
தொலைக்காட்சி திறந்தா இந்த செய்தி தான் வெளியே வருது, பத்திரிகை திறந்தா இந்த செய்தி தான் வருது. இதையெல்லாம் எதனால் நடக்குது? போதை ஆசாமியால் நடக்குது. கிராமத்திலிருந்து நகரம் வரை சந்து பொந்து மூலம் முடுக்கு எல்லா இடத்திலும் கஞ்சா விற்பனை அமோகமா நடக்குது. திமுக ஆட்சியில் எது கிடைக்குதா இல்லையோ கஞ்சா தாராளமா கிடைக்குது. இந்த கஞ்சா போதை ஆசாமியால் குற்ற நிகழ்வுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது தமிழகத்தில். பலமுறை சட்டமன்றத்திலே இந்த அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தோம். ஆனா அந்த அரசாங்கம் செவிசாய்க்கவில்லை. இதை தடுத்து நிறுத்த எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. ஏனென்றால் இந்த கஞ்சா விற்பனைக்கு துணை நிற்பது ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் தான். அப்புறம் எங்க போய் கஞ்சா ஒழிக்க முடியும்? ஆக இதெல்லாம் முதலமைச்சருக்கு தெரியாத போல நடிக்கிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய ஆட்சியில சட்ட ஒழுங்கு சத்தி சிரிக்குது. உண்மைதானே? 2 வயசு சிறுமி கிருஷ்ணகிரியில பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்படுகிறார். விளாத்தி குளத்தில் ஒரு மாணவி பாலியல் சீண்டுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்படுகிறார். அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தன்னுடைய மகள் காணவில்லை என்று காவல் நிலையத்திலே புகார் கொடுக்கிறார். மாலை நேரத்திலே காவல்துறை வழக்கு பதிவு செய்கிறார். அடுத்த நாள் காவல்துறையை சந்தித்து காவல் நிலையத்துக்கு சென்று புகார் கொடுக்கிறார். அப்போதும் புகார் எடுக்கல. அவர்களாக மாலையிலே தேடி அவர் படுகொலை செய்யப்பட்டு அந்த உடலை கைப்பற்றுகிறார். அதற்கு பிறகு அங்கு இருக்கின்ற விளாத்தி குளத்து பகுதியில் இருக்கின்ற காவல்துறை வழக்கு பதிவு செய்து, அப்படி என்றால் சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்காத என்ன இருக்குது? உண்மைதானே? இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? இன்றைக்கு சிவகங்கையில் கோயில் காவலாளி அஜித் குமார் இன்றைக்கு திருட்டு வழக்கு, அவர் மீது திருட்டு வழக்கு பதிவு செஞ்சு வேண்டுமென்ற திட்டமிட்டு இன்றைக்கு அவரை படுகொலை செஞ்சிருக்கிறாங்க. வழக்கு பதிவாகியிருக்குது. இதெல்லாம் இந்த ஆட்சியில் நடைபெற்ற கொடுமைகள். அந்த கொடுமைக்கு தீர்வு காண்கின்ற தேர்தல் இந்த சட்டமன்ற தேர்தல். தீர்வு காண்பீங்களா? அப்புறம் நிதி மேலாண்மை சிறப்பா இருக்குதான். வெக்க கடை இல்ல, 5 லட்சம் கோடி கடன். எவ்வளவு கோடி கடன்? நல்லா சத்தமா சொல்லுங்க, ஸ்டாலினுக்கு தெரிக்கிட்டு உரைக்கட்டும். நாட்டில் கடன்காரன் ஆக்கிட்டு ஜம்பமா பேசுறாரு. சிந்திச்சு பாருங்க. இளைஞர்களும் பெரியவர்களும் சிந்திக்க வேண்டும், மாணவர்களும் சிந்திக்க வேண்டும். 5 ஆண்டு காலம் ஆட்சியில் 5 லட்சம் கோடி கடன் வாங்குவதிலே இந்தியாவிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. அதுதான் ஸ்டாலினுடைய சாதனை. இன்றைக்கு 73 ஆண்டு காலம் தமிழகத்திலே ஆட்சி புரிந்து 2021ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பேற்கின்ற பொழுது 4,80,000 கோடி தமிழ்நாட்டினுடைய கடன். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற 5 ஆண்டுல 5 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிறேன். நீங்கள் நிதி மேன்மை சிறப்பா இருக்குதா? கடன் வாங்கி ஆட்சி செய்வதற்கு யார் வேணாலும் செய்யலாம். இந்த புதுக்கோட்டையில் இருக்கிற ராமசாமி, சின்னசாமி, குப்புசாமி கூட கடன் வாங்கி ஆட்சி செய்யலாம்ல. அந்த கடனை யார் திருப்பி செலுத்துவது? இந்த கடனை யார் திருப்பி செலுத்துவது? நாம தாங்க செலுத்த முடியும். திரு ஸ்டாலின் வாங்கிய கடனை மக்கள் தான் திருப்பி செலுத்த வேண்டும். கடன் கொடுத்தவனு சும்மா விடுவானா? நம்ம ஒரு 2 சக்கர வாகனம் வாங்குறோம், 4 சக்கர வாகனம் வாங்குறோம். கடன் ஒரு டியூ கட்டலினா வண்டி தூக்கிட்டு போயிடறான். அப்படி அரசாங்கம் கடன் வாங்கினா எவ்வளவு கொடுமையான விஷயம் என்பதை எண்ணி பார்க்கங்க. கடன் வாங்க வேணும், வாங்கலி சொல்ல. இப்படி லட்சக்கணக்கான கோடி கடன் வாங்க வேணுமா? அப்படி என்ன நிலைமை வந்திருக்குது? அப்படி எதையாவது புதிய திட்டம் இந்த ஆட்சியில் கொண்டாந்துருக்கீங்களா? அதுவும் இல்லை. 2020-21 அண்ணா திமுக ஆட்சியில் இருந்த வருவாயை விட 2024-25 திமுக ஆட்சியில் 1,36,000 கோடி கூடுதலாக வருவாய் வருது. ஒரு பக்கம் கூடுதல் வருவாய், ஒரு பக்கம் கடன் வாங்குறீங்க. புதிய பெரிய திட்டம் எதுவும் இல்லை. ஏற்கனவே போட்ட திட்டத்தை நிறுத்திட்டாங்க. காவிரி வைகை குண்டாறு திட்டம் எப்பேற்பட்ட திட்டம்? தமிழ்நாட்டில் மாநில அரசாங்க நிதி, மாநிலத்தினுடைய சொந்த நிதி இதுவரைக்கும் 14,000 கோடி எந்த திட்டத்துக்கு மாநில அரசாங்கம் நிதி ஒதுக்கீடு செய்யல. அப்படி இந்த சிவகங்கை மாவட்டம் பசுமை நிறைந்த மாவட்டமாக, வேளாண் பெருமக்களுக்கு உதவிகளை நீட்டுகின்ற மாவட்டமாக, திட்டமாக புதுக்கோட்டை மாவட்டம், இந்த மாவட்டம் 5 மாவட்டம் பயன்பெறுது. திருச்சி மாவட்டம்,
புதுக்கோட்டை மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், அதே போல இன்றைக்கு ராமநாதபுரம் மாவட்டம் 5 மாவட்ட விவசாயிகள் பயன்பெறுவதற்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்தோம். மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறுகின்ற உபரி நீர் இந்த கால்வாய் வெட்டி இந்த பகுதியில் இருக்கின்ற ஏரி, குளம், குட்டை எல்லாம் நிரப்பி நிலத்தடி நீரை உயர்த்தி வேளாண் பெருமக்களுக்கு தேவையான நீர், விவசாயிகளுக்கு தேவையான நீர், குடிப்பதற்கு தேவையான நீர், வேளாண் பெருமக்களுக்கு மட்டுமல்ல விவசாய தொழிலாளிக்கு நிரந்தர வேலைவாய்ப்பு கிடைக்கும். வறட்சி என்ற பெயர் மறந்து, வறட்சி என்ற பெயர் மறைந்து பசுமையான மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் என்ற பெயரை பெறுகின்ற திட்டம். இந்த மாவட்டத்தினுடைய 100 ஆண்டு காலம் இந்த விவசாயிகள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, இந்த விவசாயிகள் குரல் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த 100 ஆண்டு காலம் குரல் கொடுத்ததின் விளைவு இந்த காவிரி வைகை குண்டாறு திட்டத்தை அதிமுக அரசு திட்டமிட்டு அதற்கு நிதி ஒதுக்கீடு செய்து டெண்டர் விட்டு முதல் அடிக்கல் நாட்டு புதுக்கோட்டை மாவட்டத்தில் செஞ்சோம். அந்த திட்டத்தையும் நிறுத்திக்கிட்ட, அந்த திட்டத்தையும் இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? விவசாயியுடைய விரோத ஆட்சி நாட்டுக்கு தேவையா? இந்த நாட்டுக்கு உணவளிக்கின்றவர் விவசாயி, இரவென்றும் பகலென்றும் பாராமல் உழைக்கின்றவர் விவசாயி, வெயிலையும் மழையும் பொருட்படுத்தாமல் உழைக்கின்றவர் விவசாயி, ரத்தத்தை வீர்வியா மண்ணிலே சிந்து உழைத்து நாட்டு மக்களுக்கு உணவளிக்கின்ற விவசாயியை புறக்கணிக்கின்ற அரசு நாட்டுக்கு தேவையா? சிந்திச்சு பாருங்க. விவசாய பணி என்பது கடுமையான பணி. நானும் ஒரு விவசாயி என்ற முறையிலே அனுபவ நீதியாக இந்த நேரத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றேன். விவசாயி படுகின்ற துன்பம் அதை களையப்பட வேண்டும். அது பிரதான கோரிக்கையா விவசாயிகள் வைத்தாங்க. அந்த கோரிக்கையை முதன்மையாக வைத்து தான் குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து ஏரி, குளம், குட்டை எல்லாம் விவசாயிகள் பங்களிப்போடு தூர்வாரப்பட்ட வண்டல் மண் விவசாயிக்கு விலை இல்லாம கொடுத்தோம். இது அதிமுக ஆட்சியுடைய சாதனை. அந்த திட்டத்தை நிறுத்திட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தா இந்த காவிரி வைகை குண்டாறு திட்டம் சிறப்பாக செயல்பட்டு பயன்பாட்டுக்கு கொண்டு வருவோம். அதே போல ஏரி, குளம், குட்டையெல்லாம் குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக தூர்வாரப்படும் விவசாய பங்களிப்போடு அப்புறம் கரூர் மாவட்டத்தில் பேசுறார் செந்தில் பாலாஜி இருக்கிறதுல சொன்னாவே கத்துறீங்க. அப்படி செந்தில் பாலாஜி கரூர் மாவட்டத்தில் இருக்கிறதுனால அங்க வெற்றி பத்தி கவலைப்பட வேண்டியது இல்லையா? சரியான ஆப்பு வைக்க போறாரு, கவலைப்படாதீங்க. மக்கள் சரியான ஆப்பு கொடுப்பாங்களா இல்லையா? இதே ஸ்டாலின் எதிர்கட்சி வரிசையில் இருக்கின்ற பொழுது இதே செந்தில் பாலாஜி அதே கரூர் பொதுக்கூட்டத்தில் எவ்வளவு அவதூறா பேசுறாரு என்று நாட்டு மக்கள் அத்தனை பேர் அறிவார்கள். உண்மைதானே? அன்னைக்கு ஒரு வாய், இன்னைக்கு இதுதான் நிலைமை. ஏங்க பச்சோந்தி கூட கொஞ்ச நேரம் கழிச்சு தான் கலர் மாறும். ஆனா அடிக்கடி கலர் மாறுகின்ற தலைவர் திமுக தலைவர் ஸ்டாலின். யாருகிட்ட இந்த டூப்லாம் விட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? நாட்டு மக்களுக்கு ஒன்றும் தெரியாதா? அதோட சட்டசபையில் அம்மா இருக்கும்போது அதிமுக செந்தில் பாலாஜி அமைச்சராக இருந்தார். சகோதரர் விஜயபாஸ்கருக்கு தெரியும், எங்களோட சட்டமன்ற உறுப்பினர் இருந்துக்கலாம் தெரியும். அப்பொழுது திரு ஸ்டாலினை பற்றியும் திரு கருணாநிதி பற்றியும் செந்தில் பாலாஜி பேசுறது அவை குறிப்பில் இருக்குது, எவராலையும் எடுக்க முடியாது. இப்படி பேசுவான்னு தெரிஞ்சா நான் அப்படி கொண்டு வந்திருப்பேன். என்னென்னலாம் பேசுறான்னு நாட்டு மக்கள் தெரிவதற்காக திரு ஸ்டாலின் கரூர்ல என்ன பேசினாரு விஜயபாஸ்கரை பத்தி, திரு செந்தில் பாலாஜி சட்டமன்றத்தில் திரு கருணாநிதி ஸ்டாலின் என்ன பேசினார், அதே போல சட்டமன்றத்தில் ஸ்டாலின் திரு செந்தில் பாலாஜி என்ன பேசினார், எல்லாம் கைவசம் இருக்குது ஸ்டாலின் அவர்களே. அடுத்த கூட்டத்தில் இதையெல்லாம் மக்களுடைய கவனத்திற்கு கொண்டு போகப்படும் ஆதாரத்தோடு. அப்புறம் செந்தில் பாலாஜினா ஞாபகம் வருது என்ன, இப்படி ட்ரேட் மார்க் உள்ளவர், ஐஎஸ்ஐ முத்திரை பதித்தவர் யாரு?
எதுல பதிச்சாரு? 10 ரூபாயில ஐஎஸ்ஐ பதிச்சுட்டார். 10 ரூபாயில ஐஎஸ்ஐ முத்திரை பதித்தவர். அவரை புகழ்றார். என்னை விட உங்களுக்கு அதிகமா தெரியுது. திரு ஸ்டாலின் அவர்களே, இன்னைக்கு அண்ணா உருவாக்கிய திமுக திரு கருணாநிதியுடைய திமுகவை மாறி போச்சு. பேர் அண்ணா அவர்கள் உருவாக்கிய திமுக திரு கருணாநிதி குடும்பத்தினுடைய திமுக மாறி போச்சு. அது கட்சி அல்ல, அது ஒரு கார்பரேட் கம்பெனி. உண்மைதானே? அந்த கார்பரேட் கம்பெனியில் திரு ஸ்டாலின், திரு உதயநிதி ஸ்டாலின், திரு சபரீஸ்வரன், அப்புறம் திரு ஸ்டாலினுடைய மனைவி துர்கா அம்மா, 4 பேர் தான் இதுக்கு. அவர் வேண்டாங்க, ஏங்க அவர் போய் நல்ல நேரத்தில் பேசுவானே. அதனால நல்ல காரம் நாம் இன்னைக்கு தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பங்குனி உத்திரம், அருமையான நாள். இந்த நாளில் விராலிமலை முருகன் தானே, அதெல்லாம் ஆண்டவன் பார்த்துக்குவா. தாங்க வேல் காட்டுறாங்க பாரு. அற்புதமான நாளில் புதுக்கோட்டையில் நான் பேசிட்டு இருக்கிறேன். அதெல்லாம் இறைவன் பார்த்துக் கொள்வார். யாரெல்லாம் பி டீம் என்பது தெரிஞ்சு போய்விட்டது. பூனைக்குட்டி இன்றைக்கு யாரெல்லாம் இந்த இயக்கத்திற்கு துரோகம் செய்தால் அவருடைய அடையாளம் காணப்பட்டு விட்டது. அதனால அதை பற்றி பேச வேண்டியதில்லை, லீவ் இட். ஆக அதிமுகவை யார் அழிக்க நினைத்தாலும் அவர்கள்தான் அழிந்து போய் விடுவார்கள். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தோற்றுவித்த கட்சி அதிமுக கட்சி. இது மக்களுக்காக தோற்றுவித்த கட்சி, ஏழைகளுக்காக தோற்றுவித்த கட்சி. மாண்புமிகு அம்மா அவர்கள் தன் இறுதி மூச்சு வரைக்கும் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் தோற்றுவித்த கட்சி கண்ணை இமைகாப்பதை போல காத்து நின்று நாட்டு மக்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை தந்த தலைவர்கள் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவர் அம்மா. ஆக இந்த இயக்கத்தை எந்த கொம்பனாலும் அசைத்து பார்க்க கூட முடியாது. ஏன் தொண்டனை கூட தொட்டு பார்க்க முடியாது. அதே போல திரு ஸ்டாலின் அவர்கள் என்னென்னமோ பேசினார். தேர்தல் நேரத்தில் 525 அறிவிப்புகள் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் வெளியிட்டார். அதுல 1/4 பங்கு அறிவிப்புகளை இதுவரைக்கும் நிறைவேற்றவில்லை. ஆனா திரு ஸ்டாலின் அவர்களும் அவை சக அமைச்சர்களும் திமுக பொறுப்பாளர்களும் திமுக தேர்தல் அறிக்கையில் 98% நிறைவேற்றப்பட்டுதான். உண்மைங்களா? ஒரு முக்கியமான அறிவிப்புகள், இளைஞர்கள் மாணவர்கள் வங்கியில் வாங்கிய கடன் ரத்து பண்ணாங்களா? இன்னைக்கு கிராமப்புறத்தில் 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்தினாங்களா? பெட்ரோல் டீசல் விலை குறைச்சாங்களா? மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுத்தாங்களா? ரேஷன் கடையில் கூடுதலா சர்க்கரை 1 கிலோ போட்டாங்களா? போடாட்ட போது சர்க்கரையை கொள்ளையடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. இன்னொன்று, இது கருணாநிதி இருக்கும் போதே ஊழலுக்காக கலைக்கப்பட்ட அரசாங்கம் திமுக அரசாங்கம். இந்தியாவில் பல மாநிலம் இருக்குது. ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். ஊழலின் ஊற்றுக்கள் திமுக, திமுகனா ஊழல், ஊழல்னா ரெண்டையும் பிரிச்சு பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட கட்சி நம்மளை பத்தி பேசுது. நம்ம இயக்கத்தை பேசுறதுக்கு தகுதி இருக்குதா? அருகதை இருக்குதா? வேண்டுமென்ற திட்டமிட்டு அவ்வப்போது அப்படியே ஸ்டாலின் வேண்டுமென்ற திட்டமிட்டு அவதூறு பிரச்சாரம் பண்றார். அண்ணா திமுக ஆபீஸ் டெல்லியில் இருக்குதான். கண்ணு தெரியல, வாங்க நான் கூட காட்டுறேன் எங்க இருக்குதுன்னு. எங்க சென்னையில் தான் இருக்குது. சென்னையில் தான் இன்னைக்கு குடியிருக்கிறீங்க. அதோட இப்ப தேர்தல் எங்க நடக்குதுங்க? தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஸ்டாலினுக்கு ஞாபக சக்தி மறதி. உண்மைதானே? தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் பிரச்சனையா? தமிழ்நாட்டுக்கு டெல்லிக்கும் பிரச்சனையா? தமிழ்நாட்டுக்கு என்டிஏ, டெல்லியில் இருக்க என்டிஆர். ஐயோ, தமிழ்நாட்டில் இருக்க சட்டமன்ற தேர்தல். இங்க எங்களுடைய கூட்டணிக்கு அண்ணா திமுக தலைமை தாங்குது. அண்ணா திமுக தான் ஆட்சி அமைக்கும். எங்க கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ் என்று அறிவிக்கப்பட்டு விட்டது. இது நாங்க அறிவிக்கல,
முதலாக அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி பேச்சுவார்த்தை முடிவு பெற்று மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஹோட்டல்ல பேட்டி கொடுக்கின்ற பொழுது தெளிவாக சொன்னார். அவர் சொல்லுகின்ற பொழுது அத்தனை நிருபர்கள் இருந்தாங்க. இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிற அத்தனை நிருபர்கள் முன்னால சொல்றாரு, எங்கள் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி, அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி இரண்டும் ஒன்றாக இணைந்திருக்கின்றது. இந்த கூட்டணிக்கு அதிமுக தலைமை தாங்கும். ஸ்டாலின் அவர்களே காது கேட்கலீங்கன்னா நல்லா கேட்டுங்க. அதிமுக நாங்கள் அமைக்கப்பட்ட கூட்டணிக்கு தலைமை தாங்கும். அதிமுக ஆட்சி அமைக்கும். எங்க கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ் என்று முடிவு சொல்லியாச்சு. அப்புறம் என்ன உனக்கு சந்தேகம் வந்தது? ஏன்னா நம்ம பத்தி பேசுவதற்கு சரக்கு இல்ல, இருந்தா தானே பேச முடியும். அவதான் டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் பிரச்சனையா, திமுகவுக்கு பிரச்சனை இல்ல, தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் தான் பிரச்சனையா. ஆமா, டெல்லியில தான் காங்கிரஸ் இருக்குது, அங்கதான் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது. திமுகவுக்கும் டெல்லிக்கும் பிரச்சனைனா, அங்க தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் பிரச்சனைனா, அண்மையில் 20 நாட்கள் கூட்டணி பிரச்சனை யாருக்கு நடந்தது? திமுகவுக்கு காங்கிரஸ் தான் நடந்தது. காங்கிரஸ் டெல்லியில் தான் இருக்குது, இங்கேயே தலைமை அலுவலகம் இருக்குது, டெல்லியில் தான் தலைமை அலுவலகம் இருக்குது. ஆக ஸ்டாலின் சொல்வது நியாயம்தான். அதுலேயும் ஒரு உண்மை இருக்குது. காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் தான் இன்றைக்கு பிரச்சனை. இதுக்கு முந்தி எப்போ பார்த்தாலும் இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி பார், எங்க காணாத போச்சே தெரியல. இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி, இவர் எந்த கட்சிக்கு எந்த கூட்டணிக்கு போனாலும் அந்த கூட்டணி காணாம போயிடும். அப்படி ராசியான மனிதர் ஸ்டாலின். பிறகு ஸ்டாலின் தலைமையில் நிறைய கட்சி கூட்டணி இருக்குதான். திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க விளம்பரப்படுத்துதல் மன்னன். யாரும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு விளம்பரத்திலேயே காலத்தை தள்ள ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான். வெற்றி விளம்பரம். ஏற்கனவே 2001 எந்தெந்த கட்சிகள் திமுக கூட்டணியில் இருந்தோ அந்த கட்சி தான் இப்பொழுதும் கூட்டணியில் அங்கம் வைக்கிறது திமுக தலைமையில். ஒன்று புதுசா போய் சேர்ந்துருக்குது, 1/2% ஓட்டு. அது என்னன்னு தெரியும்? எவ்வளவு ஓட்டு? அதுக்கும் உயிர் கொடுத்தது நாம தான். அது ஐசியூல இருந்தது. தம்பி டாக்டருக்கு தெரியும். அது வெண்டிலேட்டர் வச்சு உயிருக்கு போராடிட்டு இருக்கும் போது உயிர் கொடுத்தது அதிமுக. உண்மைதானே? அவர்கள் அந்த கூட்டணியில் போய் சேர்ந்துட்டாங்களாம். சேரட்டும், அது அவருடைய விருப்பம். அந்தந்த கட்சி எந்த கட்சியோட கூட்டு சேரணுமோ அந்த கட்சியோட விருப்பம். கூட்டணி போயிருக்காங்க, வேற எந்த கட்சியும் கூட்டணி இல்லை. ஆனால் அதிமுகவில் புதிதாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வந்து எங்களோட இணைஞ்சிருக்கிறாங்க. இன்னும் பல கட்சிகள் சேர்ந்துருக்குது. சிறு சிறு கட்சிகள்லாம் பாருங்க, எத்தனை கொடி பறக்குது, அழகா பறக்குது, கலர்களாக பறக்குது. இதையெல்லாம் நம்முடைய கூட்டணிக்கு பலம் சேர்க்கின்ற கட்சிகள். சிறிய கட்சி பெரிய கட்சி நம்ம பிரிச்சு பார்க்கறதில்ல. அந்தந்த கட்சிக்கு தகுந்த மக்கள் செல்வாக்கு இருக்குது. அதையெல்லாம் நாம் முறையாக பயன்படுத்தி தேர்தலை சந்தித்து மக்கள் விரோத திமுக ஆட்சி, மக்கள் விரோத திமுக கூட்டணியை வீழ்த்துவோம். வீழ்த்துமுல்ல. அதோட இன்றைக்கு மாணவர்கள் இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய காட்சி இந்த ஆட்சியில் தான் பார்க்கப்படுகிறது. அதிமுக ஆட்சி அமைந்தவுடனே 3 மாதத்தில் தமிழகத்தில் கஞ்சா என்ற போதைப் பொருள் இல்லாத மாநிலமாக உருவாக்குவோம். சட்டத்தின் ஆட்சி நடக்கும் அதிமுகவில். அதிமுக ஆட்சி கிட்ட பொழுது போதைப் பொருள் நடமாட்டத்தை முற்றிலும் ஒடுக்கணும். அதுக்கு தேவையான நடவடிக்கை எடுத்தோம். அதே போல மீண்டும் அதிமுக ஆட்சி தமிழகத்திலே மலரும் உங்கள் துணையோடு. அப்பொழுது இந்த கஞ்சா விற்பனை அறவாக தமிழகத்திலே ஒழிக்கப்படும். அது எங்களுடைய லட்சியம். அதே போல இது உங்களுக்கு நல்லா தெரியும். திமுக அமைச்சரவையில் ஒரு நிதி அமைச்சர் இருந்தார், திரு பழனிவேல் தியாகராஜன் ஒருத்தர் இருந்தார். அவர் ஆட்சி பொறுப்பட்டு 2வது வருஷம் ஒரு கருத்தை சொன்னார். ஆடியோலாம் வெளியில் வந்திருக்குது, எல்லாத்துக்கும் தெரியும். வந்ததில் திரு உதயநிதி அவர்களும் திரு சபரீசன் அவர்களும் 30,000 கோடி கையில் வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தடுமாறி கொண்டிருப்பதாக செய்தி வந்ததில்ல. எல்லா வலைதளத்திலும் பார்த்தோம்ல. இது வரைக்கும் முதலமைச்சர் பதிலே இல்லை. அப்படி ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டுல 30,000 கோடி கொள்ளையடிச்சிருக்காங்கன்னா இந்த 5 வருஷத்துல எவ்வளவு கொள்ளையடிச்சிருப்பா என்பதை நீங்கள் எண்ணி பாருங்க. இப்படிப்பட்ட கொள்ளையடிக்கிற ஆட்சி
தொடர வேண்டுமா? இந்த ஆட்சிக்கு முடிவு கட்டுவீங்களா? அதே போல இன்றைக்கு நகர்ப்புற வளர்ச்சித்துறை, குடிநீர் வழங்கத்துறையில் அந்த அமைச்சரவையில் அங்கே பல்வேறு முறைகேடு நடைபெற்றதாக அமலாக்கத்துறை ஆதாரத்தோடு கண்டுபிடிச்சு சம்பந்தப்பட்டவர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும் என்று சட்ட ஒழுங்கு டிஜிபிக்கு அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க. 3 முறை அறிக்கை வெளியிட்டு கொடுத்துருக்குறாங்க. நடவடிக்கை எடுக்கல. அதிமுக கட்சி நீதிமன்றத்தில் போய் இப்படி அமலாக்கத்துறை ஆதாரத்தோடு டிஜிபிக்கு அனுப்பப்பட்ட அறிக்கையின் அடிப்படை எஃப்ஐஆர் செய்யல, அதனால் உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று நாங்கள் நீதிமன்றத்துக்கு போனோம். நீதிமன்றம் அதில் அமலாக்கத்துறை ஆதாரத்தோடு அரசு டிஜிபிக்கு அனுப்புனது நியாயம்தான், அதில் ஆதாரம் இருக்குது, வழக்கு பதிவு செய்யன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் பதிவு செய்யல. அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே இதையெல்லாம் பரிசீலித்து இந்த அமலாக்கத்துறை சட்ட ஒழுங்கு டிஜிபிக்கு அனுப்பப்பட்ட அறிக்கையில் அதையெல்லாம் பார்த்து அதிமுக ஆட்சி இதில் யாரெல்லாம் இந்த துறையில் தவறு செய்தாலும் அவர் மீதெல்லாம் சட்ட நீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். அவர் இதில் நிச்சயமா சிக்குவார். வேட்டி மாத்தி கட்டிட்டு போனவர் தானே. உண்ட வீட்டுக்கு அப்படிப்பட்டவர் ஆண்டவன் மன்னிப்பாரா? சிந்திச்சு பாருங்க. எவ்வளவு பேர் ரத்தத்தை விரிவா சிந்து உழைத்து அதிமுக கட்சிக்காரரு இவரை எம்எல்ஏ ஆகிறதுக்கு எத்தனை பேர் பாடுபட்டு இருப்பாங்க. அதிமுக கட்சி தொண்டை மாண்புக அம்மா அவர்கள் அவருக்கு ஒரு பெரிய அடையாளத்தை கொடுத்தார், அமைச்சர் என்ற அடையாளத்தை. அந்த அடையாளத்தை வச்சு தானே திமுக போய் அடைக்கலம் வந்திருக்கிறீங்க. இல்லைன்னா அந்த ரகுபதி யாருன்னு தெரியுமா? அடையாளம் காட்டப்பட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அவர் வெற்றி பெறுவதற்கு உழைத்தவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டை. அமைச்சரவையில் இடம் கொடுத்தது அம்மா. அப்படி இந்த இயக்கத்திற்கு துரோகம் விளைச்சவர்கள் எவரும் வாழ்ந்த சரித்திரம் இல்லை. இவர் தான் இப்படின்னா திமுகவில் அண்ணா திமுகவில் இருந்து திமுகவுக்கு போய் 8 அமைச்சர் அங்கே இருக்கிறாங்க. அங்கே கட்சியில் ஆள் இல்லை, திமுகவில் ஆள் இல்லை. 8 பேர் இப்பொழுது அமைச்சராக இருக்கிறாங்க. இப்பொழுது 19 பேர் அண்ணா திமுகவிலிருந்து போய் சட்டமன்ற உறுப்பினருக்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கு. 19 பேர் அண்ணா திமுகவிலிருந்து வெளியேறி திமுக இணைந்து வேட்பாளர் அறிவிச்சிருக்கிறாங்க. அங்கே ஆளு கிடையாதுங்க. கூடாரம் காலியாகி போச்சு. மக்களுடைய செல்வாக்கு இழந்துட்டாரு. அதுதான் ஸ்டாலின் ஏதோ உளறிக்கிட்டு இருக்கார். தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் தான் பிரச்சனைனா சிரிக்க மாட்டாங்க மக்கள். இங்க இருக்கிற மக்களுக்கு தெரிகிறது கூட இந்த நாட்டை ஆளுகிட்ட முதலமைச்சருக்கு தெரியல. இவர்கிட்ட போய் நாட்டை கொடுத்த என்ன ஆகுதுன்னா நான் சொல்லக்கூடாது, நீங்களே சொல்லிட்டீங்க. இந்த ஆட்சியில் வெண்ணெய் முட்டிக்கிட்ட அளவுக்கு உணவுப் பொருள் விலை உயர்ந்து விட்டது. இன்றைக்கு ஏழை எளிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. இன்றைக்கு உணவுப் பொருள் விலை, அரிசி விலை, இன்றைக்கு பச்சரிசி அதிமுக ஆட்சி இருந்ததை விட இப்போ கிலோவுக்கு 25 ரூபா ஏறி போச்சு. பொன்னி புழுங்கல் அரிசி அதிமுக ஆட்சி இருந்ததை விட இப்பொழுது கிட்டத்தட்ட 25 ரூபா உயர்ந்து விட்டது. இட்லி புழுங்கல் அரிசி அதிமுக ஆட்சி இருந்ததை விட இந்த ஆட்சியில் 30 ரூபா உயர்ந்து போச்சு. கடல் எண்ணெய் அதிமுக ஆட்சி விட இந்த ஆட்சியில் 70 ரூபா உயர்ந்துடுது. நல்லெண்ணெய் 1 கிலோ அதிமுக ஆட்சியில் விற்பதை விட இப்போ 100% ஏறி போச்சு. துவரம் பருப்பு கிட்டத்தட்ட 46 ரூபா ஏறி போச்சு. உளுத்தம் பருப்பு கிட்டத்தட்ட 41 ரூபா ஏறி போச்சு. இப்படி விலை விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உணவுப் பொருள் விலை உயர்ந்து போச்சு. இதை பற்றிலாம் இந்த முதலமைச்சருக்கு கவலையே கிடையாது. யார் கேடு கெட்டு போனேன்னு ஏழைகள் பாதிக்கப்படுவது இந்த அரசுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை. ஒரு காலையில் நடபாதை மேற்கொண்டிருக்கார் ஸ்டாலினும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர். யாருன்னு உங்களுக்கு தெரியும், நம்ம அமைச்சர் இல்லை. 2 பேரும் போயிட்டு இருக்கும்போது அவர் முதலமைச்சர் கேட்குறாரு, திரு உதயநிதி ஸ்டாலின் நடிச்சது படம் எப்படி ஓடுது, எப்படி வசூல் ஆகுதுன்னு கேட்குறாரு. அதுதான் நாட்டுக்கு முக்கியமா? நாட்டு மக்கள் எப்படி இருக்கிறாங்க,
நாட்டு மக்களுக்கு என்ன தேவை, என்ன பிரச்சனை இருக்கிறாங்க, அதை தீர்ப்பதற்கு என்ன செய்ய வேணும்னு கேட்டா ஒரு நல்ல முதலமைச்சர். அதை விட்டுட்டு அவர் நடைமுறையை மேற்கொள்கின்ற பொழுது அந்த கூட போன அமைச்சர்கிட்ட கேட்கறது இதை பத்தி கேட்கிறார். எவ்வளவு மோசம் பாருங்க, சிந்திச்சு பாருங்க. அதோட இன்றைக்கு திமுக ஆட்சியில் எந்த திட்டமும் சரியில்லாத ஒரு திட்டம். இன்றைக்கு திரு கருணாநிதி முதலமைச்சராக இருந்து நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். அவருக்கு நினைவு மன்றம் கட்டுறாங்க, கட்டுங்க, யாரும் வேண்டாங்கல்ல. ஆனால் அவருக்கு எழுதாத பணம் கூட நடுக்கடலில் வைக்கிறேங்கிறார். யாருடைய பணம்? உங்களுடைய பணம் தானே. எழுதாத பணவை நடுக்கடலில் கொண்டு வைக்கணுமா? ஆனால் பேனா வைங்க, நாங்கள் வேண்டாங்களே. உங்கள் அப்பா நினைவு மன்றத்துக்கு எதிரில் ஒரு 2 கோடியில் ஒரு பேனா வைங்க, யார் வேண்டாங்கிறா? எழுதுகிற பேனாவை அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர் கொடுங்க, அவளை பாராட்டுவாங்க. இதுக்கு 82 கோடி, 1 கோடி 2 கோடி 82 கோடி எழுதாத பேனாவை கடல் வைப்பதற்கு இந்த அரசாங்கம் நிதி ஒதுக்கீடு செய்தான். எப்பேற்பட்ட அரசாங்கம்! இவர் தான் அப்பா ஸ்டாலின். இப்படின்னா மகன் உதயநிதி கார் பந்தயம் நடத்துறார். இது நாட்டுக்கு அவசியமா? ஏங்க, இன்றைக்கு சென்னை மாநகர மத்திய பகுதியில் பல 100 கோடி ரூபாயில கார் பந்தயம் நடத்துறார். இப்படிப்பட்டவர்கள் நாட்டை ஆண்டா நாடு எப்படி இருக்கும் என்பதை சிந்தித்து பாருங்க. இப்படிப்பட்டவர்கள் நாட்டை ஆள வேண்டுமா? அதோட எல்லா துறையிலையும் ஊழல், எல்லா துறையும் தோண்டி எடுத்து விசாரித்து சட்டப்படி அதிமுக ஆட்சியில் நடவடிக்கை எடுக்கப்படும். இன்னைக்கு திரு ஸ்டாலின் போற இடத்தெல்லாம் பேசுறார். அதிமுக 10 ஆண்டு ஆட்சியில் எதுவுமே செய்யல, வேண்டுமென்று திட்டமிட்டு இன்றைக்கு தமிழகத்திலே ஒரு இருண்ட நிலையை உருவாக்கி விட்டார் என்று ஒரு தவறான கருத்தை, அவதூறான பிரச்சாரத்தை பரப்புகிறார். அதனால அதிமுக ஆட்சியில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் என்னென்ன திட்டத்தை நிறைவேற்றணும், அதனால் மக்கள் பயன்பெற்றிருக்காங்க என்று விவரத்தை சொல்றேன். காவிரி, வெள்ளாறு, வைகை, குண்டாறு செஞ்சோம்ல. 14,000 கோடி நிதி செஞ்சோம். அதை முடக்கி வச்சிருக்கிறீங்க. மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு உடனே இந்த காவிரி, வெள்ளாறு, வைகை, குண்டாறு இணைப்பு திட்டம் நிறைவேற்றப்படும். அதே போல புதுக்கோட்டையில் அம்மா இருக்கின்ற பொழுதே மருத்துவக் கல்லூரி கொடுத்தாங்க. பிரம்மாண்டமான மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை 400 கோடி நாங்க கொடுத்தோம். தனி 400 கோடி இன்றைக்கு இந்த பணியெல்லாம் முடிக்கப்பட்டு நானே நேரடியாக வந்து இந்த மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை திறந்து வச்சேன். இந்த புதுக்கோட்டை மாவட்ட மக்களுக்கு இந்த அரசு மருத்துவமனையில் அற்புதமான உயர்தர சிகிச்சை கிடைக்கக்கூடிய அளவிற்கு அதிமுக ஆட்சியில் இந்த மருத்துவமனையை இந்த மாவட்ட மக்களுக்கு திறந்தோம். அது மட்டுமல்ல, உங்களுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் இருந்த அறிவிச்சார் விஜயபாஸ்கர் அவர்கள் எங்கள் மாவட்டத்திற்கு பல் மருத்துவக் கல்லூரி வேணும் கேட்டார். பல் மருத்துவக் கல்லூரி வேணும், அதையும் கொடுத்தது அதிமுக அரசாங்கம். நானே அடிக்கல் நாட்டினேன். இப்படி குண்டாறு, காவிரி, வைகை, குண்டாறு திட்டம், அதே போல மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை, மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை, பல் மருத்துவக் கல்லூரி, இது 3 முக்கியமான திட்டம். இப்படி ஒரு திட்டத்தையாவது இங்க இருக்கிற அமைச்சர் நிறைவேற்றி தந்திருக்காங்களா? எல்லாம் கொள்ளை அடிப்பதிலே மன்னர்களா இருக்கிறாங்க. நாட்டு மக்களை பற்றி கவலைப்படல, இந்த மாவட்ட மக்களை பற்றி கவலைப்படல. ஆனா அதிமுக ஆட்சியில் பல சாதனைகள் இந்த மாவட்டத்தில் செஞ்சிருக்கிறோம். நெஞ்ச நிமித்தி உங்களை வந்து சந்திக்கிறோம். அந்த தில்லு திராணி இந்த மாவட்ட அமைச்சருக்கு இருக்குதா? பல அரசு நடுநிலைப் பள்ளிகள், உயர்நிலைப் பள்ளிகள், உயர்நிலைப் பள்ளியாகவும் உயர்நிலைப் பள்ளி, மேல்நிலைப் பள்ளியால் தர உயர்த்தணும். தமிழ்நாட்டில் அதிகமாக மேல்நிலைப் பள்ளியில் திறந்தது அதிமுக ஆட்சியில். சட்டமன்றத்தில் இந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சொல்றாரு 200 பள்ளி மூடிட்டார். 200 பள்ளியை மேல்நிலைப் பள்ளி மூடிட்டார். அதுக்கு சொல்றாரு அதிமுக ஆட்சியில் நிறைய திறந்துட்டீங்க, எங்களால் நடத்த முடியலன்னு. இதுக்காக அரசாங்கம் இருக்கணும்.
பள்ளியை திறந்தது அதிமுக அரசாங்கம், பள்ளியை மூடியது திமுக அரசாங்கம். இதுதான் சாதனை. இவர்கள் நாட்டை ஆண்டா எப்படி இருக்கு என்பதற்கு இதுவே உதாரணம். புதுக்கோட்டை முத்துமாரியன் கோயிலுக்கு தங்க தேர் வழங்கப்பட்டது. புதுக்கோட்டை ஒன்றியம் உள்ளூர் ஊராட்சியில் ஸ்மார்ட் சிட்டி துணைக்கோள் நகர பணிகள் துவக்கி வைக்கப்பட்டது. விராலிமலையை தலையிடமாக கொண்டு புதிய தாலுகா கொடுக்கப்பட்டது. விராலிமலை மற்றும் இழுப்பூரில் மாவட்ட உரிமையில் மற்றும் குற்றவியல் நடுவரிடம் அமைக்கப்பட்டது. சிந்தனவாசல் சுற்றுலா தலமாக மேம்பாடு, புதிய நுழைவாயில், புதுப்பிக்கப்பட்ட குகை ஓவைகள், புதிய சிறுவர் பூங்கா, இசை நீரூற்று மற்றும் படகுகள். அது மட்டுமல்ல, அறந்தாங்கியில அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாங்கள் கொடுத்தோம். கரம்பக்குடியில அரசு பாலிடெக்னிக் கொடுத்தது அதிமுக ஆட்சியில். அதே போல 6000க்கு மேற்பட்டவர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஐடிசி உணவு பண்டங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை அதிமுக ஆட்சியில் நானே வந்து நேரடியாக திறந்து வச்சேன். விராலிமலையில் புதிய கால்நடை மருத்துவமனை அமைக்கப்பட்டது. அதே போல விராலிமலை மலர் குளம் சீரமைத்து ஃபேவர் பிளாக் சாலை அமைக்கப்பட்டது. அருட்சகோதரிகள் வேண்டுகோளுக்கு இணங்க இழுப்பூரில் உயர்நிலைப் பள்ளியை மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது. மேலும் மாணவ மாணவிகளுக்கு இருக்கைகள் வழங்கப்பட்டது. குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் வீடில்லாத ஏழை குடும்பங்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்பு வீடு வழங்கப்பட்டது. காவிரி கூட்டுக்குடி திட்டம் சுமார் 574 கோடியில் 2 திட்டத்தை நிறைவேற்றணும். புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கின்ற 769 கிராமங்களுக்கும் பாதுகாக்கப்பட்ட காவிரி தண்ணீரை கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அம்மா கொடுத்தாங்க. எம்ஜிஆர் நூற்றாண்டுல நான் திறந்து வச்சேன். திருமயத்தில் போக்குவரத்து புதிய பணிமனை அமைக்க 1 கோடி ஒதுக்கியது. மாவட்டம் முழுவதும் ஒருங்கிணைந்த நீதிமன்ற புதிய கட்டிடம். பொன்னமராவதியில் புதிய கருவிலும் கொண்டு வரப்பட்டது. மாவட்டம் முழுவதும் ஆரம்ப சுதாரணைகள் 30 படுக்கை கொண்ட கட்டிடம் கட்டப்பட்டு தரம் உயர்த்தப்பட்டது. மாவட்டம் முழுவதும் சாலைகள் அகலப்படுத்தும் சாலை மேம்பாடுகள் புதிய கட்டப்பட்டன. பொன்னமராவதி பேரூராட்சியில் போக்குவரத்து காவல் நிலையம் அமைக்கப்பட்டது. மாவட்டம் முழுவதும் மேலத்தானியும் ஆதிராட மாணவர்களுக்கு புதிய தங்கும் விடுதி கட்டப்பட்டது. மாணவர் விடுதி மாவட்டம் முழுவதும் கட்டி கொடுக்கப்பட்டது. கீழால் நிலைக்கோட்டையில் பிற்பட்ட மாணவர்களுக்கு புதிய தங்கும் விடுதி கட்டப்பட்டது. பொன்னமராவதி நகரப்பட்டியில் புதிய துணை நிலையம் அமைக்கப்பட்டது. அரிமளம் தல்லாம்பட்டியில் புதிய துணை நிலையம் அமைக்கப்பட்டது. இவ்வளவு அதிமுக ஆட்சியில் செய்த திரு ஸ்டாலின் அவர்களே. அதே போல அரசு வேளாண்மை கல்லூரி உடுமையார் மலையில் கொண்டு வந்தோம். அங்கே தான் கொண்டு வந்து விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் கருதுகிறேன். அங்கே கொண்டு வந்தது கொடுத்தது அதிமுக ஆட்சி. இப்படி அதிகமான கல்லூரியை திறந்து குறைந்த கட்டணத்தில் கிராமத்திற்கின்ற ஏழை எளிய குடும்பத்தில் மாணவ மாணவி பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதோட நீங்க பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறையில் பெரிய சாதனை படைச்சிருக்கோம். இன்றைக்கு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் தேசிய அளவில் 5 ஆண்டு தொடர்ந்து தேசிய விருதை பெற்ற மருத்துவத்துறை நம்முடைய மருத்துவத்துறை. உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் தொடர்ந்து தேசிய விருது பெற்றோம். அப்போ திண்டுக்கல்ல நாராயணசாமி என்ற ஒரு தொழிலாளி 2 கையும் இல்லாத என்னை வந்து சந்திச்சார். 2 கையும் பொறுத்துக்கினார். எங்கேயா பொறுத்த முடியும் 2 கை இல்லாத? இல்லை எங்களுடைய மருத்துவர்லாம் சொன்னாங்க, முதலமைச்சர் என்னதுன்னா நினைத்தா 2 கையும் பொறுத்தலாம்னார். நான் உடனே விஜய் பாஸ்கிட்ட அனுப்பிச்சி வச்சேன். இவர்கிட்ட கூட்டிகிட்டு போய் நீங்கள் மருத்துவரை சந்தித்து இது சாத்தியமாகுமா என்று அவர் ஒரு மெடிக்கல் டீம் போட்டு அதெல்லாம் அவரை சோதனைக்கு உட்படுத்திப்பட்டு இதை செஞ்சு பார்க்கலாங்க அப்படின்னார். சரி, நாங்கள் ஒரு மெடிக்கல் டீமில் இறந்தவர் உடலிலிருந்து 2 கையை வெட்டி அவருக்கு பொருத்தி நலமோடு வளமோடு சிறப்பாக திருமணமாகி குழந்தையோடு இருக்கிறார். 2 கையும் இல்லாதவருக்கு 2 கையும் பொருத்தி அரசு மருத்துவமனையில் சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திமுக ஆட்சியில் கால்பந்து வீராங்கனை மருத்துவமனையில் கால் இல்லாத வர்றாங்க, உயிரோட போனா உயிர் இல்லாத வர்றாங்க. இப்படிப்பட்ட ஆட்சி திமுக ஆட்சி. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு கடலூர் என்று கருது அடுத்தது வருது. இன்றைக்கு சளிக்கு மருந்துக கொடுங்கன்னா நாய்க்கடி மருந்து கொடுக்குறேன்.
இப்படிப்பட்ட நிர்வாக திறமையற்ற அரசாங்கம் தொடர வேண்டுமா? நீங்கள் நாட்டில் பணத்தை திருடுவாங்க, நகையை திருடுவாங்க. ஆனால் இந்த ஆட்சியில் கிட்னியை திருடுறாங்க. எங்க திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய மருத்துவமனையில் இப்படி முறைகேடு நடந்திருக்குது. இது யாரு இங்க சோதனை நடத்துறா? திமுக அரசாங்கம் ஒரு குழு போட்டு அந்த மருத்துவமனை சோதனை செய்யறாங்க. அந்த சோதனையில் கிட்னி முறைகேடு நடைபெற்றது கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. ஆனால் இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. ஏன்னா திமுக கட்சி சேர்ந்த எம்எல்ஏ. அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தா இந்த கிட்னி முறைகேட்டில் ஈடுபட்டுள்ள அனைவரையும் கண்டுபிடித்து சட்டத்தின் நிறுத்தப்பட்டு அவர்களுக்கு தகுந்த தண்டனை பெற்று தரப்படும். இங்க கூட்டத்துக்கு வந்திருக்கீங்க யாரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு உற்றார் உறவினர் நண்பர்களாக இருந்தாலும் சரி, கழக நிர்வாகிகளும் சரி, யாராவது திமுக மருத்துவமனை ஆப்ரேஷன் பண்ணியிருந்தா நீங்கள் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்துங்க, உள்ள உறுப்பு இருக்குதா இல்லையான்னு பார்த்துக்கணும். ஏன்னா நாமக்கல் மட்டும் குமராவளையத்தில் ஒரு கிட்னியை எடுக்கிறேன்னு சொல்லி அதே மருத்துவமனைக்கு போய் கிட்னியை போய் எடுத்துருக்கிற கிட்னியை கொடுப்பதாக அவர் சொல்லி போய் எடுக்கிறேன்னு சொல்லி அந்த அம்மா போய் ஒரு லேடி போய் கிட்னி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாத ஸ்கேன் பார்க்கும்போது கல்லீரல் எடுத்துட்டாங்க. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் உஷாராக இருக்கணும். இனிமேல் திமுக காரன் நடத்துகிற மருத்துவமனைக்கு போய் ஆப்ரேஷன் பண்ணிடுறாங்க. பண்ணினீங்களா உள்ள இருக்கிற உறுப்பு காணாமல் போயிடும். இன்றைக்கு இது நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சியில் மின் கட்டணம் 52% உயர்த்திட்டாங்க. 3 ஆண்டுல 5% உயர்த்தி இன்னைக்கு 67% மின் கட்டணம் உயர்வு. எப்படி மக்கள் இந்த மின் கட்டணத்தை கட்ட செலுத்த முடியும்? மின்சாரத்தை தொட்டா தான் ஷாக் அடிக்கும், மின் கட்டணத்தை கேட்டாலே ஷாக் அடிக்கிற நிலை திமுக ஆட்சியில் பார்க்கப்படுகிறது. அதோட கடையில் பீக்கவருக்கு டபுள் சார்ஜ் 2 மடங்கு கட்டணம் வசூல் பண்ணுறாங்க. அதே போல் உள்ளாட்சி துறையில் இந்த நகராட்சியில் இன்னைக்கு வீட்டு வரி 100% உயர்த்திக்கிட்டாங்க. அண்ணா திமுக ஆட்சி இருந்ததை விட திமுக ஆட்சியில் 100% வீட்டு வரி உயர்த்திட்டாங்க. ஆண்டுக்கு 6% உயர்வு, 2 வருஷத்தில் 12% உயர்த்திட்டாங்க. 112% வரியை வீட்டு வரியை உயர்த்திட்டாங்க. கடைக்கு 150% வரி உயர்த்திட்டாங்க. ஆண்டுக்கு 6% வரி உயர்த்தப்பட்டது. குப்பைக்கு வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். குப்பைக்கு வரி போட்ட அரசாங்கம் திமுக அரசாங்கம். குடி வரியும் உயர்த்திட்டாங்க. இப்படி மக்கள் மீது வரி மேல் வரி போட்ட அரசாங்கம் மீண்டும் தொடர வேண்டுமா? சொல்லிட்டேன். அதே போல ஆலங்குடியில் வம்பன் டிப்ளமோ வேளாண்மை கல்லூரி கொடுக்கப்பட்டது. கொடும்பால் உள்ள அரசு ஐடிஐ கல்லூரி கொடுக்கப்பட்டது. அம்மா பூங்காவை இப்போ கலைஞர் பூங்கான்னு மாற்றிட்டான். இதுதான் இந்த ஆட்சியுடைய சாதனை. பேரை மாற்றி வைக்கிறதுக்கு தான் இந்த ஆட்சி வேணுமா? இப்படிப்பட்ட ஆட்சி வேணுமா? கேவலமா இல்லை. நாம் பெற்ற பிள்ளைக்கு அவன் பேர் வைக்கிறான். ஏதோ அநியாயம் எங்கே போய் சொல்றது? ஆக வரியால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. விலை உயர்வால், அத்தியாவசிய பொருளுடைய விலை உயர்வால் மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. இந்த மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அடிப்படையில் அதிமுக தேர்தல் அறிக்கையில் அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடனே எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் 10,000 ரூபாய் உதவித்தொகை வங்கியிலே செலுத்தப்படும். எல்லா குடும்ப அட்டைதாரர் இருக்கின்ற குடும்ப தலைவருடைய வங்கியில மாதந்தோறும் 2,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் ஃப்ரிட்ஜ் விலை இல்லாமல் வழங்கப்படும். இன்றைக்கு நம்முடைய பெண்கள் பணிக்கு செல்வதற்கும் பணி முடிந்து வீடு செல்வதற்கும் அம்மா இருசக்கர வாகனம் 5 லட்சம் பேருக்கு கொடுக்கப்படும். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்துக்கு 25,000 மானியம் கொடுக்கப்படும். அரிசி குடும்ப அட்டைதாரருக்கு ஆண்டுக்கு 3 விலையில்லா சிலிண்டர்கள் வழங்கப்படும். ஒவ்வொரு பொங்கல் என்றும் பொங்கல் தொகுப்பு கொடுக்கிறோம். அதோட 1000 ரூபாய் பொங்கல் பரிசு வழங்கப்படும். ஆண்டுதோறும் தீபாவளி பண்டிகை முன்னிட்டு நம்முடைய பெண்களுக்கு அருமையான பட்டுப்புடவை வழங்கப்படும். அதோட
இப்போ மகளிர் தான் நகர பேருந்துல கட்டணம் இல்லாமல் பயணம் செய்கிறாங்க. அதிமுக ஆட்சி வந்த பிறகு ஆண்களும் கட்டணம் இல்லாமல் நகர பேருந்தில் பயணம் செய்யலாம். நகர பகுதியில் நடைபாதை ஓரமாக கடை வைத்திருக்கின்றவர்கள் வியாபாரிகள் அவர்கள் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். அதோட மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய பயிர் கடன் தள்ளுபடி செய்யப்படும். அது மட்டுமல்ல, அம்மா மினி கிளினிக் 2000 அம்மா மினி கிளினிக் திறந்தோம். இந்த ஆட்சியில் ஏழைகளுக்கு சிகிச்சை அளிப்பது கூட பொறுத்து கொள்ள முடியாத முதலமைச்சர் ஸ்டாலின் இப்படி ஏழைகளை வாட்டி வதைக்கின்ற அரசு தேவையா? அதுல அரசியல் கால் பிடிச்சி இதுல என்ன இருக்குது? பிரமாணம் தான் செயல்பட்டு இருந்தது. அம்மா மினி கிளினிக் பிரமாதமா செயல்பட்டது. ஒவ்வொரு அம்மா மினி கிளினிக்லையும் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு உதவியாளர் இருந்தாங்க. மக்கள் அங்கே ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதி தேர்ந்தெடுத்து அம்மா மினி கிளினிக் திறந்தா அங்கே ஏழைகளுக்கு தரமாக சிகிச்சை அளித்தோம். அது மக்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பு. அது பொறுக்க முடியாத திமுக ஆட்சியில் மூடிட்டாங்க. அண்ணா திமுக ஆட்சி உங்கள் துணையோடு மலரும். மீண்டும் அம்மா மினி கிளினிக் தமிழகத்திலே தொடங்கப்படும். அம்மா மருந்தகம் பேரை தான் மாற்ற முடியும், வேற என்ன மாற்ற முடியும்? திரு ஸ்டாலின் அவர்களே, எந்தெந்த பேரெல்லாம் மாத்தீங்களோ மீண்டும் ஏற்கனவே இருந்த அதிமுக ஆட்சியில் இருந்த பெயர் சூட்டப்படும். அம்மா உணவும் சிறப்பாக செயல்படும். தரமான உணவு கொடுக்கப்படும். நல்ல தரமான பொருள் வாங்கி கொடுத்து தரமான ருசியான உணவு ஏழைகளுக்கு வழங்கப்படும். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டுள்ள சகோதரி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும், முன்னாள் எம்எல்ஏ திரு ஆர் நெடுஞ்செழியன் அவர்களுக்கும், முன்னாள் எம்எல்ஏ திரு நார்த்தமாலை பா ஆறுமுகம் அவர்களுக்கும், முன்னாள் எம்எல்ஏ திரு குளத்தூர் டிசி வி ராஜ் அவர்களுக்கும், முன்னாள் மாவட்ட செயலர் திரு வி ராமசாமி அவர்களுக்கும், முன்னாள் எம்எல்ஏ திரு ராஜநாயகம் அவர்களுக்கும் மற்றும் நம்முடைய கூட்டணி அங்கமைக்கின்ற பாஜக மாவட்ட தலைவர் திரு ஆர் ராமச்சந்திரன் அவர்களுக்கும், தெற்கு மாவட்ட தலைவர் பாஜக ஜி ஜெகதீசன் அவர்களுக்கும், பாஜக தொகுதி பொறுப்பாளர் திரு சேதுபதி அவர்களுக்கும், பாமக மாவட்ட தலைவர் திரு சுபா பெரியசாமி அவர்களுக்கும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வடக்கு மாவட்ட செயலர் திரு ஓ கார்த்திக் பிரபாகரன் அவருக்கும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தெற்கு மாவட்ட செயலர் திரு ஏ வீரமணி அவர்களுக்கும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தொகுதி பொறுப்பாளர் திரு KPS சரவணன் அவர்களுக்கும், தமாக வடக்கு மாவட்ட தலைவர் திரு RLT தமிழரசன் அவர்களுக்கும், தமாக தெற்கு மாவட்டத்தில் திரு பொட்டு அவர்களுக்கும், இந்திய ஜனநாயக கட்சியினுடைய வடக்கு மாவட்டத்தில் திரு KPN சீனிவாஸ் அவர்களுக்கும், புதிய நீதி கட்சி வடக்கு மாவட்ட செயலர் திரு சுப பழனியப்பன் அவர்களுக்கும், புரட்சி பாரதம் கிழக்கு மாவட்ட செயலர் திரு MK செல்வம் அவர்களுக்கும், புரட்சி பாரதம் மாவட்ட செயலர் திரு PPK கேசவன் அவர்களுக்கும், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய வடக்கு மாவட்ட செயலர் திரு அருள் ஜஸ்டின் திரவியம் அவர்களுக்கும், தமிழக முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த வடக்கு மாவட்டத்தில் திரு சின்னசாமி அவர்களுக்கும், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தை தெற்கு மாவட்ட திரு ஜான் ஆரோக்கியம் அவர்களுக்கும், சிங்க தமிழர் முன்னேற்ற கழக அமைப்பு செயலர் திரு ஆலவாயல் மாணிக்கம் அவர்களுக்கும், சிங்க தமிழர் முன்னேற்ற கழக வடக்கு மாவட்ட திரு ராம துரையரசன் அவர்களுக்கும் மற்றும் சிங்க தமிழர் முன்னேற்ற கழகத்துடைய கிழக்கு மாவட்ட திரு MV ஆத்மான் அவர்களுக்கும் வருகிறது. இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்ற கழக நிர்வாகிகள், கழக உடன்பிறப்புகள், கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்கள், நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், பத்திரிகை ஊடக நண்பர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி நன்றி நன்றி, வணக்கம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை, தமிழகத்தை, மக்களை, தமிழகத்தை, மக்களை, தமிழகத்தை. ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம். ஏழைகள் சிரிக்கணும், ரெட்டையல ஆடணும், தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடி யாராடணும்.